ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நார்மல் ப்ளவுஸ் மிக எளிய முறையில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ், பட்டி பார்ட், கொக்கி பீஸ் அண்டு பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் அனைத்துமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ், பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது கிராஸ் பீஸ். சரிங்களா? கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம தேவையான லென்த்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாகவே கிராஸ் பீஸ் தான் இருக்கணும். ஏன்னா நெக்லைனில் அதுதான் கரெக்டாக இருக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக வரும். நீங்கள் தேவையான லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 6 பீஸ் வேணும். அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 8 பீஸ் கூட தேவைப்படும். நம்ம கழுத்தினுடைய லென்த்தை பொறுத்து நம்ம பீஸினுடைய அளவுகள் அதிகரிக்கும். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி கிராஸ் வைஸில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 2 சைட்லேயும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறப்ப சரியாக இருக்கும். இது மாதிரி நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நூல் இலைகள் பிரியாமல் இருக்கும். கரெக்டாக சேமாக போட்டுக்கோங்க. ரைட் சைடும் ராங் சைடும் மாறாமல். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. சேமாக இது போல் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்டி ரெடி பண்ணிக்கலாம். 2 பட்டியுமே நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம உள்பக்கமாக ஒரு கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்பக்கம் நம்ம கிளாத் வைக்கும் பொழுது தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்டி. சரிங்களா? பாருங்கள், இது ரைட் சைடு. ஓகேங்களா? இது ராங் சைடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 பட்டியிலையுமே ரைட் சைடு, ராங் சைடு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ராங் சைடுக்குள்ளே ஒரு கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பட்டி ஸ்டிச் பண்ணுறதுல பல விதங்கள் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். பாருங்கள், இப்போது உள்பக்கம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரு தையல் போட்டுட்ருக்கோம். கார்னரில் 1/4 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இதில் டபுள் ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான். நான் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அளவுகள் சரியாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம உள்பக்கமாக 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் சரிங்களா தேவையான அகலத்துக்கு இது மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹெம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த தையலை பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெரிய தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 சைட்லேயும் சரியாக 1/2 இன்ச் போதுமானது. தேவைப்பட்டால் நீங்கள் 3/4 இன்ச் வச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். பாருங்கள், ஸ்லீவ் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் ராங் சைடு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்லீவை எடுத்துகிட்டு பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் கீழ்ப்பக்கத்தில் நம்ம பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம். அந்த லைனை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைன் நேர் பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விரல்களால் ப்ரெஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு உள்பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃபோல்டிங் நேர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணியும் பண்ணலாம். ஸ்கேல் வச்சும் லைன் போடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கோட இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சைடில் ஹேர்கட் இருக்கும். அந்த ஹேர்கட் நேர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் மறுபடியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது நேர் நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் எட்ஜில் தையல் போட்டுக்கிட்டு வாங்க. இதெல்லாம் ஸ்மால் ஸ்டிச்சில் போட்டுக்கோங்க. ஏன்னா தையல் வெளியில் தெரிகிற பகுதி. சரிங்களா? அதனால் ரொம்ப சின்ன தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 டாட் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து பாருங்கள்,
நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா டாட் மார்க்கிங்காக. சரிங்களா? இது அகலத்தை பொறுத்து இருக்கும். 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? சென்டர்லேருந்து அகல வாக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கத்தில் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஹைட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு சரியானதாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இடத்துலையும் நம்மளுக்கு சேமாக வந்து டாட் கிடைக்கும். சரிங்களா? டாட்டினுடைய லென்த்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கும். நம்ம அளந்து வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது சரியானதாக இருக்கும். கிராஸ் வைஸில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி நீங்கள் லைன் போட்டு கூட இது மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதே போல் 2 தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. 2 தையல் போட்டுட்டு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அந்த சைடு டாட் பிடிச்ச மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் போட்டிங்க அப்படின்னா போதுமானது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி வரணும். சரிங்களா? லைட்டாக மேலே வந்து நெக்ஸ்ட்டு பெண்ட் எடுத்திங்க அப்படின்னா டாட் வந்து நீட்டாக இருக்காது, சுருக்கங்கள் விழுந்துடும். கொஞ்சம் கவனமாக வந்து ஃபுல் கிராஸில் வர்ற மாதிரி. சரிங்களா? லைன் வந்து அப்படியே ஃபுல் கிராஸில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பார்க்கும்பொழுது டாட் வந்து நேராக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம டாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ராங் சைடு இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 3 டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள்பகுதியில் நம்ம வந்து தையல் போட போகிறோம். இது மாதிரி 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே டாட் பிடிச்சாச்சு, சைட்லேயும் வந்து ஒரு டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ 3rd டாட் பாருங்கள். இந்த மாதிரி டபுளாக நம்ம ஃபோல்டு பண்ணும்போது கிளாத் வந்து ஏற்ற இறக்க இல்லாமல் இருக்கிற இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரியாக கிட்டத்தட்ட சென்டராக வரும். அந்த இடத்துலேருந்து நம்ம 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி கிராஸ் வைஸில் தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இது மாதிரி பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 3 டாட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதே போல் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு டாட் பாருங்கள், நம்ம ஹேர் கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த ஹேர் கட்டோட சேமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹேர் கட் மாரி நம்ம வந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ லென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச் வந்து சரியானதாக இருக்கும். சரிங்களா? 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2.25 இன்ச் வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹைட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 3.25 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? 3 அப்படிங்கிறது நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம செகண்ட் டாட். சரிங்களா? பட்டி பகுதியில் பாருங்கள், கரெக்டாக சென்டராக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக சென்டராக ஃபோல்டு பண்ணி திருப்பிக்கோங்க. இந்த எட்ஜில் வந்து 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? 1/4 இன்ச் அகலத்தில் போதுமானது. லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வந்து சரியானதாக இருக்கும். சரிங்களா? 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் இது மாதிரி கிராஸ் வைஸில் போட்டுக்கோங்க. நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து மார்க் பண்ண இடத்துலையே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறது ரொம்ப பெட்டர். அதே மாதிரி நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வர்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கணும். சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிட்டோம், செகண்ட் டாட் பிடிச்சிட்டோம், 3rd டாட் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டாட்டை எடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணும்பொழுது 3rd டாட் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் வந்து முன்ன பண்ண இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் இந்த கார்னரில் பாருங்கள் பிசுறுகள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அதாவது நூல் இலைகள் முன்ன பின்ன இல்லாமல் கிளாத் வந்து சரியாக இருக்கும். அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 to 4.5 இன்ச்சுக்குள்ளார உங்களுக்கு வரும். சரிங்களா? நான் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துல இப்போ லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சிங்கிள் ஸ்டிச் போட்டுக்கேன். மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், சரியானதாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கார்னரில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. அதன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேல் பக்கமாக வச்சுருங்க. ஷோல்டரும் ஆம்கோலுடைய நம்ம ஹேர்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா,
அந்த 2 ஹேர்கட்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பட்டி வந்து எடுத்துக்கோங்க. 2 பட்டியுமே இது மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொக்கி பட்டி சைடில் 1/2 இன்ச் மேல் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக தேவைப்படும். சரிங்களா? தையல் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 இடத்துலையும் இது மாதிரி 1/2 இன்ச் மேல் பக்கம் தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது பட்டியினுடைய அகலம் ஒன்று இந்த இடத்துல எடுக்க போகிறோம். சரிங்களா? பட்டியினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த அகலத்தை அப்படியே நம்ம வந்து பட்டியில் நோட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 3.5 இன்ச் அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். பட்டியினுடைய முதல் அகலம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், பட்டியினுடைய கிராஸ் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3 இன்ச்சை கிராஸ் வைஸில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். அந்த லைனில் தான் நம்ம செகண்ட் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது பட்டியினுடைய 2வது அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். பட்டியின் 2வது அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். அந்த 2.5 இன்ச்சை கீழ்ப்பக்கத்தில் இருந்து பாருங்கள் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கிராஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச் இருக்குது. இந்த 7.25 இன்ச்சை அப்படியே பட்டியில் வந்து அந்த சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டியினுடைய 3வது அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? 3.25 இன்ச் வருது. நம்ம போட்ட அந்த 7.25 இன்ச் லென்த்தில் பார்த்துங்க 3.25 இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டியினுடைய 3 அகலங்கள் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த 3 அகலங்களையும் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். பட்டியினுடைய அகலம் 1, பட்டியினுடைய அகலம் 2, பட்டியினுடைய அகலம் 3 அகலங்களையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுபோல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பட்டியில் இருக்கிற அளவுகள் அப்படியே நம்மளுக்கு இந்த பட்டியில் தேவைப்படும் இல்லைங்களா? அதனால் பாருங்கள், மறுபடியும் நம்ம அளவுகள் நோட் பண்ணாமல் இந்த பட்டியில் இருக்கிற அளவுகளை அப்படியே இதில் வந்து பதிய வச்சிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கிங் ஆயிரும். சரிங்களா? இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்பொழுது பாருங்கள், லைட்டாக வந்து மார்க் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பட்டியும் சேம் அளவு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் எடுத்து நம்ம அப்படியே வந்து கீழ்பட்டியில் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? கொக்கி பட்டியிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணி பேக் சைடில் எடுத்துகிட்டு போக போகிறோம். பாருங்கள், இந்த சைடு. சரிங்களா? லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம இந்த சைடில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச் வந்து பட்டி வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரியும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துலையே வந்து தையல் போட்டுக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு டாட் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுவும் வந்து சைடு ஜாயிண்ட் பகுதியை நோக்கி நம்ம அந்த ஃபோல்டிங் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வி மாதிரி நம்மளுக்கு டேர்ன் ஆகும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து இழுத்து நம்ம லைட்டாக இழுத்து வந்து தையல் போட்டுக்கலாம். ரொம்பவும் வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்துறாதீங்க, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிரும். சரிங்களா? அளவுகள் மாறிடும். கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடில் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் போட்டது சரியாக இருக்கா, ஹேர்கட் வந்து சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே போல் ஷோல்டரும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிக சரியாக இருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டியை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டி வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர்லாக் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதே போல் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம ரைட் சைட்லேயும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துக்கோங்க. அதே போல் பட்டியில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி பட்டி சைடில் இருந்து தையல் போட்டோம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா
இது மாதிரி அளந்து வந்து நீங்கள் இது மாதிரி கிளாத்தை நேராக வச்சுக்கோங்க. பட் சைடில் இருந்து நம்ம இந்த சைடில் நம்ம தையல் போட்டுட்டு வர போகிறோம். சரிங்களா? சைடு ஜாயிண்ட் பகுதியில் இருந்து கொக்கி பட்டியை நோக்கி நம்ம தையல் போடுறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடில் மடக்கி அதாவது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சைடு ஜாயிண்ட் பகுதியை நோக்கி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக வந்து டேர்ன் ஆகும். சரிங்களா? கரெக்டாக வந்து பட்டியை வந்து உள்பக்கம் தள்ளி விட்டு மேல் பக்கம் இருக்கிற கிளாத்தை மேல் பக்கமாக எடுத்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து கிராஸ் வந்து ஈவனாக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து தையல் போடுங்க. மற்ற எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இந்த பட்டி ஜாயிண்டிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தையல் போடுங்க. நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாகிடும். பிகினர்ஸாக இருக்கிறீங்க பட்சத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் 2 ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ரைட் சைடும் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொக்கிப்பட்டி சைடு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்து ஒன்று முன்னே எக்ஸ்ட்ராவோ ஒன்று கம்மியாகவோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் சைட்லேயும் வந்து சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைட் கிளாத்லேயும் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓவர்லேக் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து ஓவர்லேக் போட்டுக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ், பட்டி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டி, கிராஸ் பீஸ், சைடு ஜாயிண்ட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.